ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமொழியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நேயர்கள் அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் 2025 புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக. இப்பொழுது 2025ஆம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம். இப்போ இந்த 2025 மெதுவாக செல்லும் கிரகங்கள் எந்தெந்த தேதிகளில் மாறுறார், அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 2025 கிரக நிலைகள் எப்படி இருக்குது, எந்த நாட்களில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், வருஷ பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு 1/1/2025ஆம் ஆண்டு. இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு 1/1/2025 குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி பிறக்குது. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க வசந்த நாளான புதன்கிழமை. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்குது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம். சற்றேறக்குறைய 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது சற்றேறக்குறைய 360 365 நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர். அப்போ இந்த வருஷத்தில் 2025 மிகப்பெரிய கிரகங்களான 2 கிரகங்களுடைய பயிற்சிகள். ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு 1. அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி. இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது. அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும்பொழுது அந்தந்த கிரக பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது, ஏப்ரல் மாதம் பிறக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது. ஆரம்பிக்கிறது குரோதி, அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம். இதில் 2 பெயர்ச்சிகள், 1 குரு பெயர்ச்சி, 2 ராகு கேது பெயர்ச்சி. இப்போ இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுறார். மிதுனத்தில் சற்றேறக்குறைய 1 வருஷம் இருப்பார். இந்த 1 வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார், ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலையை அடைகிறார். நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதுனத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார், மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி 4வது மாதம், அதாவது ஏப்ரல் மாதம். இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மிதுனத்தில் இருக்கார். அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் ராசியான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ? ஏப்ரல் மாதம் மாறுறாங்க. இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம், கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது. அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி, ஒளிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்திர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு. அந்த காலகட்டங்கள்
ராகு கேது அப்படின்றது சற்றேறக்குறைய 18 மாதங்கள் 1.5 வருஷம் ஒவ்வொரு கட்டத்திலையும் இருப்பார். அதுபடி பார்த்தா 2 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார். ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார். 2 தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசி 11 அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம். பொருளாதார ஸ்தானம் 10க்குடையவர் 11ல் இருக்கார். அப்போ 10, 11 தொடர்பு வரும்பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம எல்லாமே பேசுகிறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்ச விட்டு. அதே போல் குரு பகவான் அதிசாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது. அப்போ இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது. அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும்பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தொடர் முன்னேற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த பிறக்கக்கூடிய 1/1/2025 அன்னைக்கு கிரக நிலவரத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். 1/1/2025 அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார். அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதை தவிர பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார். 6ஆம் இடமான காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனுரில் இருக்கிறார். இதை தவிர சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்திலையும், ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம், திருக்கணிதப்படி பார்க்கல. வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு. பட் வாக்கியப்படி கிடையாது. திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நம்மளுடைய அடுத்த சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் 2026 தான் பெயருது. அதுவரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். அதை தவிர இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். கோதண்ட ராகுவாக இருக்கார். இப்படியேற்பட்ட நிலையில் இந்த வருஷம் பிறக்குது. இப்போ இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், பரிகாரங்கள் என்னென்ன, எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா? அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திர பாதத்தை கொண்டது தனுர் ராசி. தனுர் ராசி அப்படின்னாலே கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, தங்கு சுட்டாலும் மென்மை தரும். இவங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் மேன்மையான எண்ணங்களாக இருக்கும். இந்த பொறுத்தளவுக்கு இந்த கையில் கோடி ரூபா, இந்த கையில் மரியாதை அப்படின்னாக்க கோடி ரூபாயை விரும்ப மாட்டாங்க, மரியாதையை விரும்பக்கூடியவங்க தனுர் ராசிக்காரங்க. ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். எத்தனாம் மாதம் வரல இருக்கார்? வரக்கூடிய மே மாதம் வரல இருக்கார். அப்போ ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 6ல் இருக்கிற காலகட்டங்கள் சற்று பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆனாலும் குருவை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார். இருந்தாலும் பண வரவில் சில சங்கடங்களை கொடுப்பார். மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்பன்ஸை கொடுப்பார். அதனால் தொடர்ந்து 24 முடிஞ்சு 25 மே வரையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதுக்கு அடுத்தது மே மாதத்துக்கு அப்புறம் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனோட வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியை சப்தமாக பார்க்குறாரு. அதுதான் அவருடைய வீடு. அவருடைய வீட்டை அவரே பார்க்கும்பொழுது தொடர் முன்னேற்றம், தொடர் ஏற்றம் இருக்குமா? தொடர் ஏற்றம் இருக்கும். சுயமுயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது 2025ஆம் ஆண்டு. அப்போ இந்த காலகட்டம் 2025ஆம் ஆண்டு ஆனந்தமான ஆண்டுன்னு சொல்லலாமா? ஆனந்தமான ஆண்டுன்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவானே இருக்கிறார். சனி பகவானே இருக்கிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள், எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். ஆனாலும்
நீங்கள் சொல்கிறது உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும் சரி, உங்களுடைய உற்றார் உறவினர் வட்டாரத்திலும் சரி சரியாக தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான். நீங்கள் சொல்கிறது உண்மை, நீங்கள் சொல்கிறது சத்தியம், ஆனாலும் எதிராளியினால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன், ஜவாப் போடுறத தவிர்ப்பது சிறந்தது. சரி, இது எத்தனை நாளுக்கு இருக்கும் அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் வரலும் இருக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் ராகு பகவான், எல்லா கிரகங்களும் வலவேட்டில் சுற்றுவாங்க, ராகு கேது இடவேட்டில் சுற்றுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது ராகு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வரார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். அப்போ இந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் 4வது மாதத்துக்கு அப்புறம் வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா? வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதம். அதுவும் பார்த்தோம்னாக்க ராகு அப்படின்னாக்கலே பிரம்மாண்டம்னு சொல்லும். எதுக்கு அதிபதி அப்படின்னாக்க லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் போன்ற அதாகப்பட்டது ஊக வணிகம் செய்யக்கூடிய அத்தனை தனுர் ராசி என்பவர்களுக்கும் வெச்சா அதே மாதிரி பல மடங்கு பெறக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளது தகப்பன் காரகன் ப்ளஸ் தகப்பன் ஸ்தானாதிபதி ரெண்டுமே இருக்கிறதுனால, கேது இருக்கிறதுனால தகப்பனுடைய உடல்நிலையில் சற்று பின்னேற்றம் காணப்படும். உடல்நிலையில் சற்று தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நுண்கிருமிகளினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ தகப்பனை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன உபாதை அப்படின்னா கூட உடனே உங்களுடைய குடும்ப டாக்டரை பாருங்கள், இல்லை அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. இல்லாட்டி அது மேஜர் இஷ்யூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க 9ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மேற்கல்வி, உயர்கல்வி அப்படின்னு வரும்பொழுது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற படிப்பு படிக்கக்கூடிய தனுர் ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன கொண்டீங்கன்னாக்கா ஒரு ட்ரிப்புக்கு 4 ட்ரிப்பு எழுதி பாருங்கள். படிக்கிறதோடு எழுதி பார்த்தா ஞாபகம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், ஞானக்காரகன் இருக்கிறதுனால பட்டா திருந்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் படிக்கிறதோட மெமரி இது பண்ணுறதோட எழுதி பார்த்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 7ஆம் இடம் தனுர் ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குருபலம் இருக்கா அப்படின்னா குருபலம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்துருச்சு. நீண்ட நாட்களாக தனுர் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு. சாமி நானும் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு ஜாதகமும் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரியாமலே ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு வெற்றி ஆண்டு, திருமண ஆண்டு அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக திருமண ஆண்டுன்னே சொல்லலாம். அதே போல் 5ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை கிடைக்குதா அப்படின்னாக்க குரு பகவானை பொறுத்தளவுக்கு ராசியை பார்க்குறார். அதே போல் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறார். லாபம் கொட்டக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது. தொழில் முனைவோர்களுக்கு, ஸ்டார்ட் அப் கம்பெனி வைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், ஸ்டார்ட் அப் அப்படின்னாலே சுயமுயற்சியினால் எடுக்கக்கூடியது ஸ்டார்ட் அப். அப்போ மூலகாரங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். ஸ்டார்ட் அப் பொறுத்தளவுக்கு நல்லா முன்னேற்றக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்தில் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் தனுர் ராசிக்கு வரக்கூடிய மே வரையிலும் கொஞ்சம் சிரமமான காலகட்டங்கள். குரு மாறின பிறகு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். சரி, இங்கே ராசிக்கு பொறுத்தளவுக்கு 9ல் கேது வரதும் 3ஆம் இடத்துல இயற்கை பாவியான ராகு மறையிறதும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தரும் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா பிப்ரவரி வரலும் 2025 பிப்ரவரி வரலும் பார்த்தேன்னா குரு வக்கரகாதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஓரளவு சுமாராக இருக்கும். அதற்கு பிறகு மே மாதம் வரலும் சருது உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும், வேலையில் மாற்றங்கள் இருக்கும், புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும், சிறு உடல்நிலை உபாதைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் குருவரர், திருமண யோகம், நிச்சயமான பாக்கியம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் போய் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும், 3ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால முடிசூடா மன்னன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும்,
அதை குருவே வந்து உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதன் மூலியமாகவும் நல்ல ஒரு வெற்றியும் எல்லா முயற்சிகளிலும் பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். உங்களுடைய எந்த தொழில் செஞ்சீங்கன்னாலும் பரவாயில்ல, உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை தனகாரகன்னு சொல்லக்கூடிய குருவே உங்களுடைய ராசிநாதனே 11ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எல்லா விதமான தொழில்கள்லையும் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் போகிறார். 9ஆம் இடத்தில் கேது பகவான் போனால் சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையின் உடல் நலத்தில் வரும். ஆன்மீக சம்பந்தமான சுற்றுப்பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது காசி, ராமேஸ்வரம் இந்த மாதிரியான இடத்துக்கு, அதாவது ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சொந்த கிராமத்துக்கு போயிட்டு வர, வெளிநாட்டில் இருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் சொந்த ராசிக்கு சொந்த கிராமத்தில் உண்டான ஊர் எல்லை கோவிலினுடைய தெய்வங்களை வணங்கிட்டு வர்றது மிகவும் சிறப்பு. அதுவும் வந்து சித்தர்கள், யோகிகள், போகர்கள் இவர்கள்லாம் இருந்த இடமாக இருந்ததே ஆனால் கண்டிப்பாக அவர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். இதை தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா முயற்சிகளில் வந்து பிரம்மாண்டமான முயற்சி, அபரிமிதமான முயற்சி, எல்லா விதமான எல்லைக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு முயற்சியில் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2025 வரப்போகுது. ஏன்னா குருவும் மாறி போய் அவர் ராகுவையும் பார்க்கறதுனால கோதண்ட ராகுவாக மாறி அவர் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பொதுவாகவே துர்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறது 3, 6, 12, 8 இந்த மாதிரியான மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதும் 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்களில் இருக்கிறதும் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் ராகு 3ஆம் இடத்தில் மறைஞ்சு இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் வரும். இருந்தாலும் உயிர்காரகம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதாவது இளைய சகோதரிகளோட நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, பேச்சில் பிரச்சனைகள் வரும். பேச்சில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தலையானால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான செய்தி என்னென்னா, எல்லா விதமான போட்டித் தேர்வுகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது மே மாதத்துக்கு மேலே பார்த்தலையானால் உடல் நலத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் பொதுவாகவே நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இந்த மாதிரியான உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் லக்னத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சுவர் அசுவர்கள் எந்த அளவிற்கு இருக்கிறார்கள் அப்படின்றதையும் பொறுத்தே இந்த கோச்சாரத்தின் பலன்கள் அமையும். ஒருவேளை அந்த லக்னத்தினுடைய சுவர்கள் அசுவர்கள், அதை தவிர வந்து தசாபுக்தியினுடைய விஷயங்கள் நல்லபடியாக இல்லை அப்படின்னா அதற்கு எந்த விதமான பரிகாரங்கள், எந்த விதமான கோவில்களுக்கு செல்லலாம் அப்படின்றத நம்ம டாக்டர் சக்தி சோமையா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே. இப்போது தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அதிபதி வந்து குரு. அப்போ குரு வந்து 7ஆம் இடத்துக்கு அவர் வந்து மாறப்போகிறார். 11/5 அன்னைக்கு 11/5/2025 அன்னைக்கு அவர் மாறப்போகிறார். இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் குருவினால் வரக்கூடிய விளைவுகள் இருந்து நம்ம மாறணும். அப்போ குருவினால் வரக்கூடிய விளைவுகள் அது வந்து பார்க்குற இடத்தினால் பலன் கிடைக்குங்கிறத பற்றி முதல்ல பேசிகிட்டு இருந்தோம். இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு பார்க்குற போது அது வந்து சிறப்பான இடம் இல்லை. அதனால வந்து நீங்கள் ஆலங்குடிக்கு போய் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுட்டு வர்றதும் சால சிறந்ததாக இருக்கும். அங்கே உள்ள சிவனையும் வழிபட்டு தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இது வந்து இந்த 2025 பிறக்கிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய குருவனுடைய நிலையை வச்சு நாங்கள் சொல்கிறது பொதுவான கருத்து. அப்போ இந்த பொதுவான கருத்துக்கு எல்லாருமே போய் வழிபடலாம். இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு இப்போ என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்குது, அதனால் விளைவுகள் இருக்கும் பட்சத்தில் அது எந்த கிரகத்தினால் ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை என்னைக்கு அந்த கிரகத்திற்கே போய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றதும்
அந்த கிரகத்திற்கு உண்டான, அதாவது இப்போ வந்து புதன் தான் வச்சுக்கிறீங்களேன், புதன்னா பச்சை பயிர்னு சொல்லுவோம், சுக்கிரன்னா மொச்சைன்னு சொல்லுவோம். அந்த பயிர்களை சுண்டலாக பண்ணிவிட்டு அதை வந்து சாமிக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு அதை கோயிலுக்கு வர்றவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு தர்மமாக, அதாவது தானமாக கொடுத்துட்டு போகிறதும், அதுக்குண்டான கிரகத்திற்குண்டான இது வஸ்திரங்கள், அந்த கலரில் உள்ள வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கறதுனாலையும் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து நீங்கி நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரத்தை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் இந்த 2025. குரு மாறிய பிறகு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் உண்டு, பெரிய ஏற்றங்கள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தங்கம் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு, தங்க வியாபாரம், தங்கத்தில் வந்து இந்த பொற்கொள்ளர்கள்னு சொல்லக்கூடிய நகாசு வேலைகள் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் அதாவது வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போபவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம், செய்யக்கூடிய வேலையில் வந்து ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த 2025 ஏப்ரல் மாதத்திற்கு மேலே ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த தனுசு ராசிக்காரர்கள் பெறுவார்கள் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களுக்கு உண்டான ராசி இது. மகர ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். இந்த 2025 எவ்வளோ பெரிய மாற்றமும் ஏற்றமும் இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025 பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில், அதாவது கும்பத்தில் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். பாத சனி நடக்கிறது, 7.5 சனியில் கடைசி ஒரு 1.5 வருஷம் இருந்து போயின்னு இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் வந்து சேர்றார். ஏன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றதுனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. ரொம்ப ஜாகிரதையாக பேசுறது நல்லது. குருவும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். அதனால் பேச்சில் பார்த்திங்கன்னா சில கலகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3, 12 அதிபதினு சொல்லக்கூடிய 2 மறைவு ஸ்தான அதிபதியான குரு அவரே இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். வேலை செய்பவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் அதன் மூலியமாக மாற்றமும் பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமுமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை, அதாவது தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கறதுனால பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. தொழிலில் ஒரு பெரிய மாற்றம், அதாவது வேலை செய்யும் இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். ப்ரமோஷன் மூலியமாக அதிக சம்பளமும் அதிக பண வரவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். நீங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வர, சொந்த கிராமத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு ஒரு சின்ன பிரயாணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தையும் வந்து குரு பார்க்குறார். குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதும் அவரே முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அப்படின்றதுனாலையும் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த கோர்ட்டு, ஜஸ்டிஸ், யூனிஃபார்ம் சர்வீசஸ், போலீஸ் சர்வீசஸ், சட்டம் ஒழுங்கு, அட்வொகேட்ஸு இவாளுக்கெல்லாம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்கள் எண்ணெய், அதாவது எண்ணெய் வித்துக்கள், கருப்பு நிற மண், அது தவிர கருப்பு நிற ஆடை, அது தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது தவிர ஆயில் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. என்ன இருந்தாலும் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து
அதுவும் பேச்சு ஸ்தானமாக இருக்கிறதுனால உங்கள் பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு கேத்து 8ஆம் இடத்துல போய் இருக்கார். 8ஆம் இடத்துல போய் கேத்து இருக்கிறதன் மூலியமாகும் அவருக்கு சுவர் பார்வை இல்லாமல் சனியின் பார்வை இருக்கிறதுனாலும் என்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் இல்லை இறக்கங்கள் இருக்கக்கூடும் இந்த 2025 அப்படின்றத டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே ஒரு துர்கிரகம் இன்னொரு துர்கிரகத்தை பார்க்குறது மிக சிறப்பு. நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் இயற்கை அசூபர்கள் அப்படின்றது சனி பகவானை சொல்லுவோம், ராகு கேது செவ்வாய் பகவானை சொல்லுவோம். அப்போ கெட்டவர் கெட்டிடுமாம் ராஜயோகம். நல்ல கிரகங்களுக்கு நல்ல பார்வைகளும் தீய கிரகங்களுக்கு தீய கிரகங்களோட பார்வையும் இருக்கிறது சிறப்பு. அப்போ இந்த காலகட்டங்களில் மகர ராசியை சேர்ந்தவங்க மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள் ஆகும். அப்போ மறைந்து எப்படின்னாக்க வீட்டை விட்டு வெளியே நெடுந்தூரங்கள் பயணம், அதாவது வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதன் மூலியமாக வருமானம் கூடும். உங்களுக்கு இப்போ நடக்கிறது அப்படின்றது பாதசனி. எப்பொழுதுமே 7.5 சனி முழுசுமே கெடுப்பாரா? கண்டிப்பாக முழுசுமே கெடுக்க மாட்டார். கடந்த 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 5+1 6 ஆண்டுகள் கெடுத்து முடிச்சிட்டாரு. இனி அவர் போகக்கூடிய பாத சனியாக இருக்கிறதுனால கொடுத்துட்டு போவார். அப்போ என்ன விதமாக கொடுக்கக்கூடியது அப்படின்னாக்க 8 அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படின்றோம். மறைவுன்னா அந்நிய மொழி அந்நிய மதத்தை சேர்ந்தவங்களால உங்களுக்கு உதவிகள் ஏற்படும். அந்த உதவிகள் மூலியமாக நீங்கள் வேண்டிய விரும்பிய தொழில் செய்யறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்தால் அது ஜெயமாகும். இதில் ஒரு விசேஷம் என்னன்னாக்க உங்களுடைய ராசியான மகரத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எது வரையிலும் பார்க்குறாரு? மே மாதம் வரையிலும் பார்க்குறாரு. அப்போ மே மாதம் வரையிலும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்நிய தேசங்களுக்கு சென்று அங்கு மேல் படிப்பு படிக்கணும், அங்கே உத்தியோகம் பார்க்கணும், அங்கே தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு வேண்டிய பிஆர் பர்மிட் சிட்டிசன்ஷிப்பு இது மாதிரி எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 2025. இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பேசுகிறத மற்றவங்களால தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் வேண்டாம். ஆர்கியூமெண்ட் நமக்கு தான் பாதகமாக முடியும். அன்னெசரி டிபேட்டு அன்னெசரி ஆர்கியூமெண்ட்டு வாக்கு கொடுக்கறது எல்லாமே பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் சனி பகவான் இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த லேலாதேவி செய்கின்ற தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கிட்டு கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்டாக வாங்கிட்டு ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. ஆனால் ஏமாற்றம் அப்படின்றது தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க பணம் கொடுக்கறதையே லேலாதேவி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். இதே போல் மைன்ஸ் வேலைகள், மைன்ஸ் அப்படின்னாலே நிலக்கரி போன்ற இயற்கை உரங்கள் இந்த நம்மளோட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரிசா மாநிலத்தில் எடுக்கக்கூடிய அந்த தொழில் அதிபர்களுக்கும் சரி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி சனி பகவானை பொறுத்தளவு டிரான்ஸ்போர்ட்ஸுக்கு அதிபதி அவர் தான், அதே போல் மைன்ஸுக்கு அதிபதியும் அவர் தான். அதனால் மைன்ஸ் வேலை பார்க்கக்கூடியவங்க, பில்டிங் வேலை பார்க்கக்கூடியவங்க, எம்சாண்ட் அப்படின்றது கருப்பு இதாக இருக்கும், அதை மாதிரி பார்க்கக்கூடியவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு இந்த 2025 ஆண்டு யோகமான ஆண்டுன்னு சொல்லலாமா? யோகமான ஆண்டுன்னு சொல்லலாம். அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி இருந்தவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இங்கே இருக்கிற மாதிரி மும்மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்களை அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த 6 வருஷமாகவே பொருளாதாரத்தில் அவதிப்பட்டிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே 5 மாதம் வரையிலும் குருவோடைய பார்வை உங்கள் ராசிக்கும், அதுக்கு அடுத்தது குரு மாறின பிறகு உங்களோட குருவோட விசேஷ பார்வையின 9ஆம் பார்வை தனம் வீடு வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் இந்த ஏற்றங்கள் இருக்கும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் நினைச்சவங்களுக்கு, சைக்கிளில் போனவங்களுக்கு 2 வீலரும், 2 வீலர் போனவங்களுக்கு காரும், காரில் போனவங்களுக்கு லக்ஸரி கார்டும், அதை விட்டு சேடன் கார்கள் என்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை ஒன்று கொடுத்த நேரத்திலிருந்து கஷ்டப்பட்டிருக்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூமி வாங்கி பூமிக்காரர்கள் நல்லா இருக்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
மொத்தத்தில் பார்த்தோம்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றமான ஆண்டாக இருக்குமா? ஏற்றமான ஆண்டாக இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வைப்படுறதுனால. சரி, ஒரு சில மகர ராசி என்பவர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்டவங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றத டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே. இப்போது இந்த கும்பராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அவனுடைய அதிபதி சனி பகவான். அவரோ உங்களுக்கு 7.5 சனியினுடைய காலமாக கடந்த ஒரு 4.5 வருஷ காலமாக இருக்கார். இன்னொரு 1.5 வருஷ காலம் இருக்க போகிறார். அப்போது இன்னொரு 1.25 வருஷம்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து 1.25 வருஷம். அப்போ இந்த 1.25 வருஷத்துக்கு இருக்க போகிறார். அப்படிங்கிற போது உங்களுக்கு 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியதில் பாதச்சனியாக இருக்கிறார். இந்த பாதச்சனியாக இருக்கும்போது சில நன்மைகளை இந்த குரு பார்க்க போகிறதுனால் சில நன்மைகளை செய்தாலும் சில தீமைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் திருநள்ளார் போய் சனீஸ்வர பகவானை போய் வழிபட்டுட்டு வர்றது நல்லது. இந்த திருநள்ளார் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் காரைக்காலில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கார். நீங்கள் இங்கேருந்து போகிறவங்க காரைக்காலில் தங்கலாம், திருநள்ளாறில் தங்கக்கூடாது. தங்கினா அவர் மேலும் பிடிச்சிக்கிட்டுருவார் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள். அதனால் தங்குறது காரைக்காலில் தங்கணும், சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடணும். அந்த ஊரில் நைட்டு ஆல்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரணும். சனிக்கிழமை அன்றைக்கி போய் தொழுகிறது சிறப்பு. இங்கே டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்குறதும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வணங்குறதும் இதெல்லாம் சாலச் சிறந்ததாக இருக்கும். இதெல்லாம் தீபம் ஏற்றி வழிபடணும். சனிக்கிழமை அன்றைக்கி சனீஸ்வரனுக்கும் தீபம் ஏற்றி வழிபடலாம், ஆஞ்சநேயருக்கும் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஒரே ஒரு தடவை மாத்திரம் திருநள்ளாறு சென்று வழிபட்டுட்டு வரணும் சனிக்கிழமை அன்னைக்கு. இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையோ புத்தியோ எது சரியில்லையோ அது சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த தெய்வத்திற்கு, அதாவது நவகிரகத்தில் இருக்கிற தெய்வத்திற்கு, அந்த கிழமை அன்னைக்கு உண்டான தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகரத்தை பொறுத்தவரை ஒரு சிகரத்தை தொடக்கூடிய அளவிற்கு இந்த வருடம் இருக்க போகிறது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் குரு சென்றாலும் புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது சுபக்கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நிச்சயமாக கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பாத சனியாக இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். ராகுவும் சேர்ந்து அங்கே வர, இதன் மூலியமாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பேச்சில் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பண வரவிற்கு தடங்கள் இல்லை, பொருள் வரவிற்கு தடங்கள் இல்லை. படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையும். இது ஒரு சிகரமான வருஷமாக இந்த 2025 அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.